அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தேடினது எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்காதது. ஏன்னா எல்லா நேரத்திலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இல்லாதது ஒரு உணர்வு உள்ளாகுமே. உணர்வு உண்டும். உணர்வு எல்லா நேரத்திலும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு உணர்வு வருது, என்கிட்ட இல்லை, அதனால நம்ம தேட வேண்டி வருது. அப்போ இல்லாதது தேடும் போது நம்மளுக்கு எல்லா நேரத்திலும் ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையினால் அது எனக்கு எப்போ வேணாலும் கிடைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வரனால எல்லா நேரத்திலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு காத்திருக்கிறது, எதிர்பார்க்கிறது உண்டாகிறது. அந்த எதிர்பார்ப்போடு நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா நேரத்திலும் துக்கமும் பயமும் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ காலமாக கிடைச்ச விஷயங்களை நம்மளுக்கு கிடைச்சது துக்கமும் பயமும் மட்டும்தான். ஆனால் அது நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையே. நம்ம இவ்வளோ காலமாக தேடினது சந்தோஷத்தை தானே, நிம்மதியை தானே. அந்த நிம்மதியை சந்தோஷத்தை நம்ம தேடினதுனால நம்மளுக்கு இவ்வளோ காலமாக கிடைக்காத விஷயத்து கிடைச்சிருச்சு. அதுதான் துக்கமும் கவலை. அந்த கவலை துக்கமோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லா நேரத்திலும் நம்ம அதுக்கு பதில் தேடணும். ஏன் இவ்வளோ காலமாக, ஏன் நான் துக்கமாக இருக்கிறேன், ஏன் நான் கவலமாக இருக்கிறேன், கவலையாக இருக்கிறது எதுனாலனா என்னோட கவலைக்கு நான் என்ன பண்ண வேண்டியது. அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், ஏன் எனக்கு அது இருந்தால் சரிதானே, அது இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் தானே. இப்போ நான் கவலையாக துக்கமாக இருக்கிறது, பயத்தில் இருக்கிறது, அது என்கிட்ட இல்லாதனால தானேன்னு தான் நம்மளுக்கு ஒரு பதில் கிடைச்சிருது. அதனால நீங்கள் எவ்வளோ வாட்டி முடியுமோ அவ்வளோ வாட்டி முயற்சி பண்ணிங்க. எதுக்காக? உங்களுக்கு தேவையானது எடுக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைவு வந்தது இல்லை தானே. அது தேவையானது தான் என்னோட பிரச்சனை, அது எனக்கு வேண்டியது தான் பிரச்சனை. உங்களுக்கு நினைவு வந்தது இல்லை. எல்லா நேரத்திலும் உங்களுக்கு நினைவு வந்தது என்கிட்ட இல்லாதது எப்படியாவது நம்மளுக்கு கிடைச்சா, எனக்கு அந்த இல்லாதது கிடைச்சா எனக்கு சந்தோஷப்பட முடியும்னு தான் உங்களோட வாழ்க்கைக்கு வந்தது. அதனால நீங்கள் அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செஞ்சீங்க. அது கிடைக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த காத்து இருந்தனால எல்லா நேரத்திலும் உங்களோட மனசுக்கு என்ன நடந்தது? ஒரு துக்கம் உண்டாகிச்சு. அந்த துக்கத்தோட பயமும் உண்டாகிச்சு. ஏன்னா துக்கம் உண்டாகும் போது பயம் தானாகவே உண்டாகும். ஏன்? அது கிடைச்சதுக்கு அப்புறம், இவ்வளோ கஷ்டமாக அது கிடைச்சதுக்கு அப்புறம் அது பாதுகாப்பு கொடுக்க வேணும்னு ஒரு பயம் உண்டாகிறது. அது என்கிட்ட இல்லைன்னு ஒரு துக்கம் உண்டாகிறது. அந்த துக்கத்தோடு பயத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த துக்கத்தோட பயத்தோடு இருக்கிற உங்களுக்கு அது கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் வருது. அது பார்க்கும் போது, அதுக்கு உங்களோட கண்ணு படும் போது எவ்வளோ சந்தோஷம் வருது. அதுதான் நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா நினச்சி பாருங்கள். இவ்வளோ காலமாக நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்களோட நீங்கள் தனியாக எங்கேயாவது போய்கிட்டு இருக்கீங்க, பஸ்லேயோ எங்கே கூட ஆளுங்க இருக்கிற இடத்துல நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு மதிப்பான ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் அது எவ்வளோ பாட்டி நீங்கள் பார்க்குறீங்க, என்கிட்ட இது இருக்கா இருக்கா இருக்கா, யாராவது எடுத்துக்கிட்டு போகிறோமா, அந்த மாதிரி யாராவது எடுத்துவோமா, எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பயம் உண்டாகிறது எங்களோட மனசுக்கு. நம்மளோட மனசுக்கு அந்த மாதிரி பயம் உண்டாகிறது. எதனாலையும் இல்லை. அது உங்களுக்கு தேவை வந்தனால, அது என்கிட்ட இருக்கணும்னு ஒரு ஆசை வந்தனால, என்கிட்டவே இருக்கணும், அது என்னோடது, அந்த மாதிரி ஒரு மனசு உண்டாகிறதுனால அது உண்டாகினது. அதுக்குள்ளே என்ன நடக்கிறது? அதுக்குள்ளே என்னோட சந்தோஷம் இருக்கிறது. அதுதான் எனக்கு சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு நீங்கள் நம்புறனால நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் சந்தோஷம்னு எடுத்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் கிடைச்சது துக்கமும் பயமும் தானே. அப்போ இவ்வளோ காலமாக உங்களோட மனசுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிற பொருள்களில் உங்களோட மனசில் உங்களோட சந்தோஷம்னு அனுபவிக்கிற எல்லா பொருள்களும் கிடைக்குமா? கிடைக்கிறது இல்லை. ஆனால் தேடுறது நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்டத்துக்கு முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன? எனக்கு ஏதாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது அவசியம், ஏதாவது தேவைன்னு தான் வருது. அது தேவையினால் உங்களோட வாழ்க்கையில் சில நேரத்தில் சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்கும். எதனால்? நீங்கள் பயத்தில் இல்லைன்னா துக்கத்தில் வாழ்றதுனால, துக்கத்திலிருந்து வெளியே வரும்போது அது துக்கம் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கூட அந்த துக்கம் கிடைக்காதனால, எல்லா நொடிகளிலும் எல்லா நேரத்திலும் நீங்கள் துக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் அது கிடைச்சா, நீங்கள் நினைக்கிறது உங்களோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம் தானே உண்டாகிறது. நல்லா நினச்சி பாருங்க. நீங்கள் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறதும்
சந்தோஷமான விஷயம் தானே. ஏன் நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறீங்க, அதனால தானே. ஏதாவது உங்கள் கிட்ட வரும்போது ஒரு பெருசான காற்று வருது, அப்படி சொல்லும்போது என்ன நடக்கிறது? உங்களோட வாழ்க்கையில் பயம் உண்டாகிறது. ஏன்? எனக்கு ஏதாவது ஆகுமேன்னு பயம் உண்டாகிறது. அடுத்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்து பக்கத்து வீட்டு வந்து திருடி போட்டாங்க அப்படின்னு ஒரு ஏதாவது தகவல் வந்துருச்சுன்னா அந்த நாளிலிருந்து என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க. எதேதோ பண்ணி எதேதோ ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. எப்படி நான் அது பாதுகாப்புக்கிறதுன்னு தேடுறீங்க இல்லையா? அப்படி தானே. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் எனக்குன்னு என்னோட சந்தோஷத்துக்காகன்னு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அது என்கிட்ட இல்லைண்ணா, அது என்கிட்ட இருந்து காணாமல் போயிடுச்சுன்னா என்ன நடக்கிறது? அது என்கிட்ட இருந்து காணாமல் போச்சுன்னா என்ன நடக்கிறது? துக்கம் உண்டாகும். ஏன்? அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் இருந்து உங்களுக்கு சந்தோஷம் வந்து கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருந்து கொடுத்தது அதுதான். இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்த தகவல் அப்படி தான். இந்த உலகத்தில் தான் சந்தோஷம் கிடைக்கிறது. அது கிடைச்சா உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியும். அதில் தான் கிடைக்கு, இதில் தான் கிடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்கிற விஷயத்துக்காக யாராவது சொன்னால் அது நல்ல ருசியான உணவுன்னு என்ன பண்ணுறீங்க? அது எனக்கு எப்படியாவது சாப்பிட வேணும் அப்படின்னு ஒரு தேவை வருது. அந்த தேவையினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க. ஏன்? அது என்கிட்ட இல்லைன்னு என்கிட்ட அந்த உணவு சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுன்னு ஒரு மனசு உண்டாகிறது. அது வந்து தானாகவே உங்களுக்கு துக்கமும் கவலையும் கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன்? எல்லா நேரத்திலும் அது என்கிட்ட இல்லைன்னு ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வோடு எல்லா நேரத்திலும் துக்கமும் பயமும் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி இல்லை, துக்கத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, என்ன நினைக்க வேண்டியது? துக்கமாக இருக்க வேண்டும், பயத்தில் இருக்க வேண்டும். அந்த பயத்தில் இருந்து வெளியே வருது தான் நீங்கள் இப்போ சந்தோஷம்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது? முதலாக இந்த உலகத்தில் அது இருக்கிறது, அதுக்குள்ளே சந்தோஷத்தை இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வர வேண்டும். யாராவது வந்து சொல்கிறாங்க எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து, அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி உணவு இருக்குது, அதில் ருசி இருக்கிறதுன்னு சொன்னாங்க, அவ்வளோ தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த விஷயத்தில் அந்த கார் நல்லா இருக்கிறது, அந்த கார் நல்லா இருக்கிற கார், அது கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கன்னா நல்லா வாழ்கிறாங்க, நல்லா நினச்சி பாருங்க. அப்படி சொன்ன நேரத்தில் உங்களோட மனசுக்கு ஒரு துக்கம் உண்டாகிறது தானே. அந்த துக்கத்திலிருந்து என்ன கிடைக்கிறது? என்கிட்ட அது இல்லைன்னு ஒரு உணர்வு உண்டாகும். அது இருந்தால் எனக்கும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்னு உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும். அந்த உணர்வோடு என்ன நடக்கிறது? துக்கம் உண்டாகும். என்கிட்ட அது இல்லைன்னு ஒரு துக்கம் உண்டாகும். அந்த துக்கம் உண்டாகும் போது எல்லா நேரத்திலும் நடவடிக்கைகளிலும் உங்களுக்கு அது தேவை வருது. அந்த தேவை வரும்போது அது என்கிட்ட இல்லை, எப்படியாவது அது எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. எதுனால? நல்லா நினச்சி பாருங்கள். எதனால நீங்கள் அது எல்லாமே தேடுறீங்க? எல்லா நேரத்திலும் உங்களுக்கு கிடைக்காதது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது எதனாலன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். எது கிடைச்சாலும் எது நினைச்சாலும் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்து சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு முடியறதில்லை, சந்தோஷம் கிடைக்கிறதும் இல்லை. நீங்கள் நம்புறனால தான் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகிறது. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த பிரச்சனையை வந்து முதலாக நீங்கள் நம்புறீங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளோ காலமாக நம்மளுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை இன்னும் கிடைக்குமா? இவ்வளோ காலமாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க என்ன, உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி வாழ்ந்தால் சந்தோஷத்தை கிடைக்கும், அதுதான் உங்களோட சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அது எடுங்க, சந்தோஷமாக வாழ்கிறான், அது எடுங்க, அது பண்ணுங்க, நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை. அப்படி சொன்னனால உங்களுக்கு துக்கம் கிடைச்சிருச்சா, பயம் கிடைச்சிருச்சா, இல்லை நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிருச்சா?
நீங்களே தேடி பாருங்க. இன்னும் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்போ வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலும் சந்தோஷம் கிடைக்கும்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடி நடந்தது பார்த்து இன்னும் இருக்கிற வாழ்க்கையிலும் வாழுங்க. இல்லைன்னா சந்தோஷத்தையும் நிம்மதியும் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிறது இல்லை. அது தான் உண்மை. இன்னும் வாழ்கிறதுக்கு இருக்கிற வாழ்க்கையில் கூட சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நினைக்க வேண்டாம். சும்மா பொய்யான வாழ்க்கையை வாழாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் முயற்சி பண்ணுங்க. அது அவங்களுக்கு நல்லது. அது அவங்களோட சந்தோஷத்துக்கும் நல்லது. அப்போ இன்னிலிருந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.